அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அதாவதுங்கய்யா, தரித்திரம் மனுஷனுக்கு இருக்கலாம், தரித்திர புத்தி இருக்கக்கூடாது. ஒரு சிலர் தரித்திரமாகவும் இருப்பான், தரித்திர புத்தியோடு இருப்பான். அவனை தான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு மகாராஜா என்ன பண்ணுறாரு, குதிரையில் போகிறார். அந்த பக்கம் ஓரமாக, சாக்கடை ஓரமாக ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே மகாராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. என்னடா நம்ம நாட்டிலே பிச்சைக்காரன் இருக்கானே. உண்மையில் ராஜாலாம் அப்படி நினைக்கணும். மக்கள் எல்லாரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக செல்வத்தோடு இருக்கணும், செல்வத்தோடு வாழ வைக்கணும். அதுதான் மகாராஜாவோட பொறுப்பு. மகாராஜா மட்டும் எஸ்கார்டு போட்டுட்டு ஜாலியாக 100 காரோடு போகிறது தப்பு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செம்பு காசு கொடுக்குறாரு. எப்பா அதை வச்சுக்கன்னு சொல்லி ஒரு செம்பு காசு கொடுக்குறாரு. அந்த காசு என்ன ஆகிடுது, தவறி போய் பக்கத்தில் உள்ள சாக்கடையில் விழுந்துருது. உடனே அவன் என்ன பண்ணுறான், திடீர்னு அந்த சாக்கடையில் உள்ளுக்குள்ளே போய் அதை தேடி எடுக்க போகிறான். ராஜா அவனை கூப்பிட்டுட்டே, இங்கே வாடா, அதை விடு, சாக்கடையில் விழுந்து விட்டுட்டு போ, இந்த அவனுக்கு ஒரு வெள்ளி காசு தர்றேன் அப்படிங்கிறான். அவன் மகிழ்ச்சியாக அதை வெள்ளி காசை வாங்கிட்டு திருப்பி சாக்கடையே பார்த்துட்டு இருக்கா. சாக்கடையை நோண்ட போகிறான். டேய் விட்றா, இந்த வெள்ளி காசோடு சேர்த்து ஒரு தங்க காசு தரேன் வச்சுக்கணும். அப்பயும் அவன் அந்த சாக்கடையே பார்க்குறான், அதில் உள்ள காசையே தேடலான்னு பார்க்குறான். மகாராஜா கொஞ்சம் கோபமும் வந்துருச்சு. டேய், என்னுடைய நாட்டில் பாதி உனக்கு தர்றேன், எனக்கு நிகராக உன்னை ராஜா வாக்குறேன் அப்படின்னு. அப்போ அவன் கேட்குறான், மகாராஜா, நீங்கள் எனக்கு பாதி நாட்டு தரீங்கல்ல, இந்த பாதி நாட்டில் இந்த சாக்கடை வருமானு கேட்குறான். என்ன பண்ணுறது, இதுதான் தரித்திர புத்திங்கிறது. ஒரு சிலர் என்னத்தை சொன்னாலும், எவ்வளவு செல்வ செழிப்பு வந்தாலும் அவங்கள திருத்தவே முடியாது. அவன் அப்படியே தான் இருப்பான். ஒரு சிவனடியார் மதுரையில் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவரை ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்று, சுவாமி வாங்க, நீங்கள் திருவாசக பணி செய்கிறீங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு மாணிக்க வாசகரையே பார்த்தது போல் இருக்குன்னாரு. ஐயா, இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்களே. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறார். வண்டியில் எங்கேயும் அழைச்சிட்டு போகிறார். எங்கடா அழைச்சிட்டு போகிறாருன்னா, அவர் கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நிறுத்துறாரு. வாங்க சாப்பிட்லாம். என்னங்க இங்கே அழைச்சிட்டு வந்துட்டீங்க, சாதாரணமாக எங்கேயாவது சாப்பிட்ருக்கலாமே. வாங்க வாங்க, உங்களுக்கு மரியாதையாக சாப்பாடு தரணும் அப்படின்னு அந்த ஹோட்டலில் அழைச்சிட்டு போய் சாப்பாடு என்னாரு. நான் கேட்டேன் அவரை, நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீங்கன்னாரு. இல்லைங்க, அப்படி பார்த்துட்டு போகிறதோட சரி, உங்களுக்காக தான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. அவர் அதில் வற்புறுத்தி அவரை சாப்பிட வச்சு நானும் சாப்பிட்டு வந்தேன். எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு மனிதன் தான், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. ஆனால் ஒருத்தரை கௌரவப்படுத்தணும், ஒருத்தருக்கு நல்லது செய்யணும், சுவாமியை சிறப்பாக கவனிக்கணும்னு செய்கிறாரு. அதுதான் விஷயம். தரித்திரம் கஷ்டம் நமக்கு இருக்கலாம், ஆனால் தரித்திர புத்தி இருக்கக்கூடாது. ஒன்று செய்யணும்னு நினச்சா பிரம்மாண்டமாக செய்யணும், ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடணும். அதில் போய் தரித்திர புத்தியை காமிக்கக்கூடாது. அனைவரும் ஆனந்தமாக வாழ்க, தரித்திரமின்றி வறுமையின்றி செல்வ செழிப்போடு வாழ்க.